Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இந்த வருஷம் இப்போவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வருஷத்தும் மாதிரி இல்லை. சாதாரணமாக மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்களில் தான் வெயில் ரொம்ப இருக்கும், பீக் சம்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ட்ரிவாண்ட்ரம்லே இப்போ டெம்பரேச்சர் வந்து 32-33 டச் பண்ணுது. அப்போது மார்ச், ஏப்ரல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு யோசிக்கவே முடியல. ஸோ சென்னை மாதிரி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு டெம்பரேச்சர் இப்போவே எப்படி இருக்கும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டோன்ட் வரி, ரோசஸை வந்து நம்ம இந்த சீசனில் எப்படி சேவ் பண்ணி அடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் ஐ வில் டெஃபினெட்லி ஷேர். ஏற்கனவே நம்ம வந்து சம்மர் கேரோட ஒரு குட்டி ஓவர்வியூ பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் புரியும். ஸோ வாட்ச் தேட் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து உடனே நீங்கள் ரோசஸ்க்கு என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும், வேறு என்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், என்ன இன்டர்வலில் கொடுக்கணும், அது ஆர்கானிக், பீட் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக், என்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெண்டும் சேர்த்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோன்னா இன்னும் 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடும். ஸோ லெட்ஸ் கீப் இட் ஷார்ட். அப்போது உடனே பண்ண வேண்டிய காரியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா மைட்ஸ் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ சம்மர் சீசன் வந்துடுச்சு அப்படின்னாலே பெஸ்ட் ப்ராப்ளமும் ஜாஸ்தியாகும். இப்போ மழை காலங்களில் நமக்கு பிளாக் ஸ்பாட் ஃபங்கஸ் பயங்கர பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி சம்மர் தொடங்க ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லது தான், ஃபங்கஸ் ப்ராப்ளம்ஸ் கம்மியாயிரும், அந்த பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் ரொம்ப வராது. ஆனால் த்ரிப்ஸ் அண்ட் மைட்ஸ் வந்து ஏஃபிட்ஸ் கூட தே வில் பி வெரி ஆக்டிவ், ரொம்பவே ப்ராப்ளம் வரும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸ்பைடர் மைட்ஸ் வந்து எப்படி டீல் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் வந்து நான் கெம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், ரிப்பீட்டடாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு, ஆனாலும் த்ரிப்ஸ் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக சம்மரில் பெஸ்ட் நிறையா இருக்கும். அது வரதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா வெஜிடேட்டிவ் க்ரோத். நைட்ரஜன் ஃபீட் பிளான்ட்டுக்கு ஜாஸ்தி போயிட்டுருக்கு அப்படின்னா பிளான்ட்டில் ஜூஸஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இந்த சக்கிங் பெஸ்ட்டும் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். ஸோ த்ரிப்ஸு வந்து நம்ம பெருக விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய முறை ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு த்ரிப்ஸ் சரியாகலை அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் கார்டனில் மைட்ஸ் ஆர் த்ரிப்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபீடிங்கும் கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நோ என்பிகே, நோ டிஏபி எதுவும் இல்லை, ஸ்டாப் ஆல் ஃபீடிங். ரெண்டாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட். நம்ம பெஸ்டிசைட் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது கோல்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 தடவை ஸ்ப்ரே பண்ணுங்கள். காலையில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆர் நார்மல் டேப் வாட்டர் கொஞ்சம் சில்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஃபோர்ஸாக லீவ்ஸ் எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும், எஸ்பெஷலி ஆன் ரோசஸ். உங்களுக்கு கார்டனில் வேறு பிளான்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த பிளான்ட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி விடலாம். டஸ்ட் அண்ட் இந்த தூசி இதெல்லாம் வந்து ரொம்ப லீவ்ஸில் படிகிறப்போ ஸ்பைடர் மைட்ஸுக்கு அது வந்து பெருகிறதுக்கு ஒரு நல்ல நெஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து மறுபடியும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு அங்கே செட்டில் ஆக முடியாது. லைக் பீட் ஏஃபிட்ஸ் ஆர் பீட் ஸ்பைடர் மைட்ஸ் ஆர் பீட் த்ரிப்ஸ். ஓகே, ஸோ அது வந்து நல்ல ஃபோர்ஸாக நீங்கள் ஹோஸ் வச்சு இது பண்ணாலும் சரி, இல்லை வாட்டர் ஸ்ப்ரே கேன் வச்சு பண்ணாலும் சரி, மார்னிங் ஆஃப்டர்நூன் பண்ணும்போது நார்மல் டேப் வாட்டர் பண்ணலாம், கோல்ட் வாட்டர் பண்ணணுன்னு தேவையில்லை. ஒரு 4 o'clock அந்த டைமில் மறுபடியும் ஒரு தடவை அந்த 4 o'clock பண்ணும்போது வேணால் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் டேப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா ரோசஸ் லைக் கோல்ட் டெம்பரேச்சர், தே லைக் ரெயின். ஸோ அதனால் நம்ம தண்ணி லீவ்ஸில் நனைக்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் ஃபோர்ஸாக லீவ்ஸுக்கு அடியில் ஸ்டெம் அது ரூட் ஜோனில் போகணுன்னு இல்லை, நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து லீவ்ஸ், அதோட ஃபாலியேஜ். ஸோ இதை நீங்கள் ஒரு மாதம் பண்ணி பாருங்கள். கஷ்டம்தான், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும்.
வில் பவர் வேணும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் தட். ஏன்னா இந்த மெத்தட் நம்ம பண்ணும்போது பெஸ்டிசைட்ஸோட யூசேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், எஸ்பெஷலி டியூரிங் சம்மர். ஓகே, அதுக்கப்புறம் ரோசஸ் நிறைய பூக்கக்கூடிய சீசன் பார்த்தோன்னா நம்ம ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமா அந்த நவம்பர்லேருந்து ஜென்ரலி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட நிறைய பூக்கள் பூக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ பூக்கலை அப்படின்னா டோன்ட் ஃபோர்ஸ் த பிளான்ட். இந்த மந்த்ஸில் வந்து நம்ம பிளான்ட்டை வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கோ இல்லை பூக்கணும் அப்படின்றதுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணுறதோ வேண்டாம். அந்த பிளான்ட்டை வந்து நல்லா கேர் பண்ணி அதை அடுத்த சீசனுக்கு நம்ம அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம எய்மாக இருக்கணும். ஸோ அதனால் பூக்கலை, சின்னதாக பூக்குது, லெஸ் ப்ளூம்ஸ் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இட் இஸ் வெரி நார்மல் டியூரிங் திஸ் டெம்பரேச்சர். ஓகே, உங்கள் கார்டனில் நீங்கள் இப்போ புதுசாக ரோஸ் நட்டிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு 6 months ஓல்டு ரோசஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை ஓல்டு ரோசஸ் வாட் எவர் மேபி. ஸோ பூக்கலைன்னா just don't worry, the season is going to be like that. அந்த பிளான்ட் வந்து பெஸ்ட் ப்ராப்ளம் இல்லாமல் ஹெல்தி பிளான்ட்டாக நம்ம அடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும், அதுதான் எய்மாக இருக்கணும். ஸோ எனக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் போடுறது, நான் இந்த போட்டுமா, நிறைய பூக்கணும் அப்படின்றது ப்ளீஸ் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இட்ஸ் குட் ஃபார் த பிளான்ட். அண்ட் இந்த டைமில் சில பிளான்ட்ஸு வந்து பெர்ஃபார்மும் பண்ணாது, அப்படியே இருக்கும், வளர்ச்சியும் இருக்காது. ஸோ அதுவும் கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் டோன்ட் வரி. நம்ம என்ன கேர் நார்மலாக கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். டூ தேட், பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் நியூ க்ரோத், பிளென்டி ஆஃப் க்ரோத் எல்லாம். பிகாஸ் நம்ம நைட்ரஜன் ஃபீடை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜென்ரலாகவே வளர்ச்சி இருக்காது. அண்ட் சில பிளான்ஸ் என்ன ஆகும்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடும். தட் இஸ் மோர் லைக் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி. They don't produce any new growth, they'll store all their energy. So that is also okay. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இந்த சம்மர் சீசனில் ஃபெர்டிலைசிங்கும் ரொம்ப பண்ணாதீங்க, நைட்ரஜனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பெஸ்டிசைட் ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம், பூக்களும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ என்ன தான் பண்ணுறது ரோஸ் பிளான்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த கொஷின் உங்கள் மனசில் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். டாப் சாயில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, புதுசாக பாட் பண்ண செடிகளை தவிர்த்து பாக்கி பிளான்ட்ஸில் இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளால் இருக்குன்னா தட் இஸ் ஓகே. அதில் நீங்கள் இப்போ தானே ஃப்ரெஷ்ஷாக சாயில் போட்டு நட்டிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஓகே. பாக்கி எல்லா பிளான்ட்ஸுக்கும் சாயிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணலாம். ஒரு 2-3 இன்ச்சு சாயில், இந்த ரூட் ஜோனை சுற்றி இருக்கிற சாயில் எடுத்துகிட்டு, கொஞ்சம் வேறு தெரியும், தட் இஸ் ஓகே, அதை எடுத்து போட்டுட்டு வில் ரீஃபில். எப்படி ரீஃபில் பண்ணோன்னா, மெனியோர், நல்லா கம்போஸ்ட் ஆன மெனியோர், அது ட்ரைட் கவுடங்காக இருக்கட்டும், காம்போஸ்டாக இருக்கட்டும், இல்லை கோட் மெனியோர், ஆட்டோட வேஸ்ட் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும், இல்லை சிக்கன் வேஸ்ட் பட் வெரி ஓல்ட் ஏஜ்ட் மெனியோராக இருக்கணும். சரியா? இல்லை லீஃப் மோல்ட் காம்போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரைட் லீவ்ஸை வச்சு உரமாக்கின அந்த லீவ்ஸ் எல்லாம் மக்கி உரமாக இருக்கும். ஸோ அது எதுனாலும் சரி. ஸோ அந்த மெனியூர் 12 inch பாட்னா நமக்கு ஒரு 2 கையளவு கை நிறைய தேவைப்படும். சின்ன பாட்னா கொஞ்சமாக தேவைப்படும், அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெனியூர். அதுக்கப்புறம் போன் மீல். ஒவ்வொரு பாட்டுக்கும் பார்த்தோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போன் மீல், ஒரு 2-3 பெரிய பாட்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போன் மீல் சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சின்ன பாட்டில் இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் போன் மீல். அதே மாதிரி தான் நீம் கேக் பவுடரும். ஸோ நீம் கேக் பவுடர், வேப்பம் பிண்ணாக்கு பவுடர், ஸோ அதுவும் அதே அளவு. பெரிய பாட்னா 2-3 டேபிள் ஸ்பூன், சின்ன பாட்னா 1 டேபிள் ஸ்பூன், அந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு உரம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வகையான உரம். இது வந்து மக்கி காம்போஸ்ட் ஆகி அந்த நல்ல பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி சாயிலில் நடந்து சாயில் ஃபர்டைலாக இருக்கும். ரெண்டாவது பிளான்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸு கூட கொஞ்சம் கிடைக்கும் அதில் இருந்து. ஓகே, அண்ட் அது போட்டதுக்கப்புறமா மேலே வந்து மல்ச்சிங் பண்ணி விட்ருங்க. மல்ச்சிங் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நிறைய பொருட்கள் வச்சு மல்ச்சிங் பண்ணலாம். காஞ்ச இலைகளை போட்டு விடலாம், இதுக்கு மேலே கொஞ்சம் சாயிலும் கோகோ பீட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு விடலாம். இல்லைன்னா காஞ்ச புல், வைக்கோல்,
அதுக்கப்புறம் நெல்லில் உள்ள அந்த ரைஸ் ஹஸ்க்குன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது போட்டு ஒரு இன்ச்சு நம்ம சாயில் ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 to 2 inch அதை கவர் பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் கிரவுண்டில் வச்சுருந்தாலும் அந்த நல்ல சாயிலை நல்லா கொத்தி எடுத்து இந்த மாதிரி மென்யூர் போட்டுட்டு ஒரு டாப்பில் ஒரு மல்ச்சிங் போட்டு விட்ருங்க. ஸோ மாய்ஸ்சர் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது, ரூட்ஸ் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாது. ரூட்ஸ் வந்து டார்க்கில் தான் வளர ஆரம்பிக்கும், விருப்பப்படும், சாரி. அப்போ நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது உடனே நீங்கள் பண்ண வேண்டியது டாப் சாயில் சேஞ்ச் பண்ணி மல்ச்சிங் பண்ணுறது. ரெண்டாவது, பெஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பெஸ்டிசைட் கண்டினியூ பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. அது கூடவே இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வில் ஹாவ் குட் ரிசல்ட்ஸ். நிறைய சீனியர்ஸ் வந்து என்கிட்ட இந்த வருஷம் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்ற அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் டு டூ தேட். கொஞ்சம் கஷ்டம் தான், டெரஸ்லலாம் போய் இறங்கி பண்ணணும் வெயிலில். பட் ஐம் கோயிங் டு டூ தேட். ஐ ஹோப் நீங்களும் அதை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆஃப்டர்நூன் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி 2 times கண்டிப்பாக டூ தேட் லீஃப் வாஷிங். ஓகே, அப்போ இந்த சம்மர் சீசனில் நம்ம பிளான்ட்டோட ஃப்ளவரிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் அதோட ரூட், அந்த பிளான்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்தி பிளான்ட்டாக அடுத்த சீசனுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் நம்ம பண்ணணும். இட்ஸ் நாட் டூ ஏர்லி. இப்போ நீங்கள் இப்போ உடனே பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த மாதம் கூட பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் தேட். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ், இதுக்கு அடுத்ததாக சொல்கிற வீடியோவில் வர டிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி யூ கேன் சேவ் யுவர் பிளான்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் யுவர் பிளான்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். ஓகே, நம்ம வந்து பிளான்ட் வந்து ரூட் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஃப்ளவரிங்கில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கொடுக்காமல் பிளான்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். புது க்ரோத் எல்லாம் அடுத்த சீசனில் புஷ் பண்ணுறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ பிளான்ட்டில் ரூட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹியூமிக் ஃபீட் பண்ணணும். அப்போ த்ரூ அவுட் த சம்மர் வந்து ஹியூமிக் அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட், அதாவது எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டும் கண்டிப்பாக நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். டில் ரெய்னி சீசன் வர்ற வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஹியூமிக்கோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா. நான் ஹியூமிக் பற்றி இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக் வீடியோவும் போடல, அதை பற்றி ரொம்ப பேசினதும் இல்லை. ஸோ நான் ஹியூமிக் ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து மை மென்டர்ஸ் தான். ஸோ இனிஷியலி நான் ரோஸ் பிளான் பண்ணது, வளர்த்த ரோசஸ்க்கெல்லாம் நான் ஹியூமிக்கெல்லாம் ஃபீட் பண்ணதில்லை. ஸோ அஸ் த ஜேர்னி கண்டினியூஸ் நிறைய புதிய விஷயங்கள் படிச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஐ எம் ஷேரிங் தட் வித் யூ. ஸோ இந்த சம்மரில் வந்து ஹியூமிக் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் பை ஹியூமிக் ஆசிட், லிக்விட் ஃபார்மில் கூட வரும், இல்லை அந்த ஒரு ஃப்ளேக்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருக்கோம், அந்த ஆன்லைன் ரோசஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம லிக்விட் ஃபீடாக ரூட் ஜோனில் கொடுக்கலாம். ஸோ ஹியூமிக் வந்து எப்போவுமே ட்ரென்ச்சாக தான் கொடுக்கணும், ஏன்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் ரூட்டு. அதனால நம்ம லீவ்ஸ் வழியாக கொடுக்குறது ரொம்ப எஃபெக்டிவ் இல்லை. நீங்கள் தண்ணியில் கலந்து ஒரு நார்மல் ரேஷியோ வந்து 1 ml 1 liter ஆஃப் வாட்டர் ஆர் 1 gram in 1 liter வாட்டர், அந்த மாதிரி ஒரு கணக்கில் நம்ம அதை தண்ணியில் கலந்துட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக விட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் மெக்னீஷியம் சல்ஃபேட்டும். இது ரெண்டும் நம்ம சேர்ந்து கூட கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அப்போ ஹியூமிக்கை வந்து அதோட மெயின் ஜாப் பார்த்தோன்னா நியூட்ரியன் அப்சார்ப் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி கொண்டு வருது, அந்த சாயிலை வந்து நல்லா வளப்படுத்துது, நல்ல பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்புறமா அந்த சாயிலோட மொத்த ஸ்ட்ரக்சர் அதை மாற்றுது. ஸோ தட் இஸ் வாட் தே சே சாயில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கு உதவி செய்யுது. அந்த pH பேலன்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹியூமிக்கோட பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா there are so much which is beneficial for plant, good for plants especially, and அந்த ஃபீடர் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டெவலப் ஆகிறதுக்கு உதவி செய்யும். ஸோ தட் இஸ் வை ஹியூமிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமிக்கை வந்து எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன். ஹியூமிக் ஆசிட் அண்ட் எப்சம் சால்ட் வந்து கண்டிப்பாக பிளான்ஸுக்கு கொடுங்க டியூரிங் த சம்மர். எப்படி கொடுக்குறது, எந்த மாதிரி பிளான்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறது அப்படின்றத அடுத்ததாக பார்க்கலாம்.
இனி எந்த மாதிரி பிளான்ஸுக்கு எவ்வளவு எப்படி எந்த டியூரேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் பிளான்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது less than 6 months old, நியூலி பாட்டட் பிளான்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட் கேட்டகரி, ஃபஸ்ட் குரூப். இதுக்கு வந்து நம்ம ஒரு மாதத்தில் 2 ஹியூமிக் ஃபீடும் 2 எப்சம் சால்ட் ஃபீடும் கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தண்ணியில் கலக்கிற ரேஷியோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்போது ஒரு வாரம், இந்த வாரம் ஹியூமிக் ஆசிட் லிக்விட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுங்க, 3வது வாரம் மறுபடியும் ஹியூமிக் ஆசிட் கொடுங்க, 4வது வாரம் எப்சம் சால்ட். அப்படி நமக்கு அந்த லிக்விட் கொடுக்கும்போது ட்ரென்ச்சாக தானே கொடுக்கும்போது நம்ம வந்து 4 ஃபீட் ஆயிடுது. ஹியூமிக் 2, எப்சம் சால்ட் 2. திஸ் இஸ் ஃபார் ஸ்மால் பிளான்ட்ஸ். அண்ட் இந்த குட்டி பிளான்ட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம சின்ன பாட், 6 inch பாட், 5 inch பாட், இல்லை மேக்ஸிமம் ஒரு 7 inch பாட் வச்சுருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 150 ml to 200 மேக்ஸிமம் அவ்வளோ போதும். அதுக்கப்புறமா ஒரு 7 inch பாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 300 ml வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இனி ஓல்டு பிளான்ஸ், 6 மாதத்துக்கு மேலே உள்ள பிளான்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஹியூமிக் ஃபீடும் ஒரு எப்சம் சால்ட் ஃபீடும் கண்டிப்பாக கொடுக்கணும். அது நீங்கள் சேர்த்து கொடுத்தாலும் சரி, ஒரு வாரம் ஹியூமிக் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து எப்சம் சால்ட், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஃபீட் கொடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அப்படியே ஸ்கெடியூல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். 10 inch பாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 300 to 500 ml வரைக்கும் அந்த வாட்டர், இந்த லிக்விட் சொல்யூஷன் கொடுக்கலாம். 12 inch பாட்டில் இருக்கிற ரோசஸ்க்கு 1 லிட்டர் வரைக்கும் ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது என்ன இன்டர்வெல்லில் எவ்வளவு எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படின்றது கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ that is something which you have to do. இன்னொரு விஷயம் கூட பண்ணுங்கள் முடிஞ்சுன்னா. ஓகே, ஒரு டேப்லெட் நியூரோபின் ஃபோர்ட் அப்படின்னு, இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன் அதோட பேர். இந்த டேப்லெட் இது வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் தான். ஸோ இது வந்து ஒருத்தங்க மட்டும் இல்லை, இப்போது ரீசெண்டாக ராகுல் சார் வரை இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. and there are couple more people who suggested to do this. இந்த பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இட்ஸ் ஆல் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இல்லையா, ஸோ இட் ஆல்சோ பெனிஃபிட்ஸ் த பிளான்ட். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒரு டேப்லெட் வந்து நீங்கள் நைட்டே 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு, இப்போ 1 லிட்டர் தண்ணியில் ஒரு டேப்லெட் கலந்து நம்ம அதை கரைச்சிட்டு 10 லிட்டரில் 5 liters or 10 liters, சிலர் வந்து 5 liters சொல்கிறாங்க, சிலர் 10 liters சொல்கிறாங்க. டு பி ஆன் த சேஃபர் சைட் 10 லிட்டரில் அந்த 1 லிட்டர் தண்ணியை டைல்யூட் பண்ணி எல்லா பிளான்ஸுக்கும், நியூலி பாட்டட் ரோசஸ் ஆன்லைனில் வாங்கி இப்போ நட்டிருக்கீங்கன்னா இட்ஸ் ஃபைன் ஃபார் ஆல் ரோசஸ். இது வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இப்போவே ஒரு ஃபீடாவது கண்டிப்பாக கொடுத்துருங்க இந்த ட்ரென்ச். இது ஒரு நாள் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த டேப்லெட் வாட்டர், நியூரோபின் ஃபோர்ட் அந்த டேப்லெட்டோட அந்த வாட்டர் நம்ம கொடுக்கலாம். இது வந்து மான்சூன், இப்போது மழை வரும் பார்த்தீங்களா, இப்போது ஃபெப்ரவரியில் இப்போ நீங்கள் ஒருக்கா கொடுக்குறீங்கன்னா மார்ச் ஏப்ரல் கொடுத்துட்டு மான்சூன் டைமில் கொடுக்கணுன்னு தேவை கிடையாது. ஸோ இட் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ட்ஸ் த பிளான்ட். ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப வராமல் அந்த ஹெவி விண்ட் அண்ட் ரெயினில் அந்த பிளான்ட்டை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் லைக் சம்மர் ஆக்டிவிட்டி. ஓகே, கண்டிப்பாக இதுவும் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் ஆர் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ரெஸ்பாண்ட் பேக் டு யூ. வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம். அண்ட் உங்களுக்கு ஹியூமிக் ஆர் எப்சம் சால்ட் வேணும் அப்படின்னா அதுவும் கீழே இருக்கிற நம்பரில் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். they'll send it in courier. நம்ம அடுத்ததாக இந்த சம்மர் சீசனில் என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன இன்டர்வெல்லில் கொடுக்கணும், பெஸ்டிசைட்ஸ் ஃபஞ்சிசைட்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப விளக்கமாக நம்ம பார்ப்போம். ஸோ stay tuned for that. Till then, take care of yourself and take care of your roses. Marbdium will meet you all on another interesting video. Till then, happy gardening as usual and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.